ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்வீட்டும் காரம் ஒரே டிஷ்லேருந்து எப்படி இருக்கும் வாங்க, அதுதான் செஞ்சு இன்றைக்கி காட்ட போகிறேன். பார்க்கலாமா? 2 உருளைக்கிழங்க இப்படி நீளமாக அறுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம 2 வாட்டி ஃப்ரை பண்ணணும். ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் ஃப்ரை பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம் அப்புறமா. இப்போ இதை நம்ம வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம இப்போ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டெக்ஸ்சர் மாறினதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதை வந்து செகண்ட் டைம் நம்ம போட்டு எடுக்கல. நல்லா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து வறுத்து வச்சுருக்கிறது இன்னொரு வாட்டி போட்டு ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொஞ்சம் டெக்ஸ்சர் மாறும். இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம சாஸுக்காக 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இது நீங்கள் வீட்டில் கூட அரைச்சிக்கலாம். 15 பூண்டு நல்லா பொடி பொடியாக அறுத்து இப்படி மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாஸ்க்கு போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் சாஸ் வேணுமா இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் எனக்கு வேண்டாம், ஸோ நான் தண்ணி ஊற்றலை. இப்போ வந்துட்டு ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா போட்டுருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேண்டாம்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்படி நீளமாக அறுத்து போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கலர் மாறணுன்னெல்லாம் இல்லை, வெங்காயம் சாஃப்ட் ஆகணும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஒரு டொமேட்டோவை நீளமாக வறுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் போட்டிருக்கேன். இப்போ இது நம்ம நல்லா வறுத்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திக்கோங்க. இப்போது ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் பெப்பர். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஹனி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.